விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே டயர் வெடித்து தனியார் பேருந்து விபத்தில் சிக்கியதில் குழந்தைகள் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். மேலும் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜசேகர் வழங்கிட கேட்கலாம். ராஜசேகர், வணக்கம். என்ன நடந்தது? உங்களுடைய கள விவரம். நிச்சயமாக விழுப்புரத்திலிருந்து தனியார் பேருந்தானது 50 பயணிகளை ஏற்றிக் கொண்டு திண்டிவனம் நோக்கி வந்து கொண்டிருந்தது. இந்த தனியார் பேருந்தை பாத்தீங்கன்னா மணிகண்டன் என்பவர் ஓட்டி வந்திருந்தார். இந்த தனியார் பேருந்தானது திண்டிவனம் அடுத்த கன்னிகாபுரம் அருகே வரும்போது பேருந்தின் முன்பக்க டயர் வெடித்து மறுபுறம் சாலை சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை சுமார் 1/2 கிலோமீட்டர் அளவுக்கு இடதுபுறமாக சென்று கொண்டிருந்தது. அங்கே இருக்கும் மெக்கானிக் செட்டில் பாத்தீங்கன்னா மரத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த பேருந்து டயர் வெடித்து 1/2 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஒரு வழி சாலையில சென்று போகிறதால பயணிகள் அலறி சத்தம் கேட்டது. உடனடியாக பக்கத்தில் இருந்து அங்கு அவர்கள் சென்ற பேருந்தில் இருந்த குழந்தைகள் உட்பட 20க்கும் மேற்பட்ட சிறு சிறு காயங்கள் அடைந்திருந்தன. அவர்களை மீட்டு பொழுதுபோக்கான விஷயங்கள் கூட நமக்கு வருமானத்தை அள்ளி தரும். இங்க ஒருத்தர் கைவினை பொருட்கள் பிசினஸ் செஞ்சு மாசம் பல மடங்கு சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. திண்டிவனம் மற்றும் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த விபத்தில் மெக்கானிக் செட்டில் இருந்த சேர்கள் போன்ற பொருட்கள், மெக்கானிக் உதிரி பாகங்கள் ஆகியவை வெடித்து சிதறியது. இந்த விபத்து குறித்து மயிலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியிருந்தார். மேலும் அதிவேகமாக சென்ற இந்த பேருந்து விசாரணை தெரிய வரப்பட்டது. மேலும் இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக 20க்கும் மேற்பட்டவர் சிறு சிறு காயங்களுடன் உயிர் தப்பியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதை கூறலாம். தகவல்களுக்கு நன்றி ராஜசேகர்.